ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான குலோப்ஜாம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த குலோப்ஜாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2.5 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புலேயே வைக்கணும். கரெக்டாக 2.5 கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். சர்க்கரையில் எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக அழுக்கு வரும். அதனால் பால் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் ஒரு 4 வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வேணான்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரையில் அழுக்கு இருக்கும் லைட்டாக, அதை எடுக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அழுக்கெலாம் எப்படி வருது பாருங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்பி பதம்லாம் எதுவும் வர தேவையில்லை, திக்கானா போதும். இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து நான் நல்லா வடிகட்டிக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஜாமுனுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் பால் பவுடர் 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ ஊற வச்ச ரவையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நம்ம அழுத்தி பிசையக்கூடாது. சும்மா இந்த மாதிரி தான் விரலாலேயே பிசையணும். பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நெய் சேர்த்தோம் இல்லைங்களா, அதை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம பண்ணிக்கணும். இப்போ பால் சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விடுங்க. கொஞ்சம் லூஸாக பிசைங்க, ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. இப்போ இந்த மாவை திரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறோம். 10 நிமிஷம் ஊறினதும் கொஞ்சம் திக்கு பதமாக வந்துடும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அதனால் இப்போவே கரெக்டாக பால் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா திரண்டு வரணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சு வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டான பதமாக நம்ம பிசைஞ்சாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள், கொஞ்சம் எப்படி திக்காகிடுச்சின்னு. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பால் சேர்த்துட்டீங்க, உருண்டை பிடிக்க வரல, லைட்டாக வீரல் விடுற மாதிரி வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு விரலால் தண்ணி தொட்டு ரவுண்டப் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துடும் ஷேப் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் எப்படி உருட்டி காட்டுறேன்னு. கரெக்டாக எனக்கு 20 ஜாமுன் வந்திருக்கு 2 கப்பு மில்க் பவுடரில். இதே மாதிரியே எல்லா மாவையும் நான் திரட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக எண்ணெய் கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காய வச்சுட்டு ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும்.
பாருங்கள் சின்ன சின்ன பபுள்ஸாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் எண்ணெய். இதை வந்து நீங்கள் கரண்டி விட்டு உடனே வந்து திருப்பி போட வேண்டாம். நான் வந்து நான்ஸ்டிக்குன்றதுனால நான் இப்படியே வந்து திருப்பி போடுறேன். நீங்கள் வந்து குழிவான கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ வந்து எல்லா ஜாமுனையும் எடுத்து அப்படியே வந்து சக்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போ எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ சக்கரை பாகில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 ஹவர்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு, 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. வேறு ஒரு ட்ரேயில் மாற்றிடுறேன் பாருங்கள். நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா காலையில் செஞ்சுட்டு சாயந்தரம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஜூஸியாக. இப்போ பாருங்கள் நம்ம ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. கடைக்கு போகாமலே வந்து நீங்கள் வீட்டில் அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வரலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.